வந்து எட்டி விடுவோம். அது மட்டும் எங்களுடைய இலக்கு அல்ல. அதை தாண்டியும் வெறும் 30% தலைமை சொல்லிச்சு 30%ஓடு அப்படியே வீடு திரும்பிடக்கூடாது. இன்னும் அதிகப்படியாக சேர்க்க வேண்டும். அதற்கு கூடுதலாக ஃபாரத்தை நீங்கள் வாங்கிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதில் ஒரு வகையான ஒரு ஏற்பாடு தான் இந்த வார் ரூமும். ஸோ இந்த வார் ரூம் மூலமாக எங்களுக்கு ஐடி விங் மூலமாக என்னென்ன கருத்துக்கெல்லாம் இங்கே சொல்லப்படுகின்றதோ, இங்கே என்னென்ன மெசேஜ்லாம் இங்கே அனுப்பப்படுகின்றதோ அது சார்ந்தும் அதை உடனடியாக அப்டேட் பண்றதுக்கு இந்த வாரம் மிக பயனுள்ளதாக அமையும் என்று அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக திட்டங்களை சொல்லி அதாவது அவங்க அதை பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுமா அதிமுக சரி, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தான் நாங்கள் நடந்தால் இது செஞ்சிருப்போம், நாங்கள் அதை செஞ்சிருப்போம் என்று சொன்னார்கள். எல்லாமே எங்கே நிற்குது என்று சொன்னால் மக்களுடைய நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. யார் செய்வார்கள், இது வரைக்கும் யார் சொல்லியிருக்கிறாங்க, யார் செய்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை. இப்போ நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது ஒவ்வொன்றா படிப்படியாக நிறைவேற்றியிருக்கின்றோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லதான் ஒட்டுமொத்தமான எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன். இன்னும் செய்ய வேண்டியது இருக்கின்றது. செய்வதற்கான நிதியெல்லாம் வர அதை நாங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்கிறார்கள். ஆக அந்த விதத்தில் மக்களிடம் நம்பிக்கை. இப்போ நாங்கள் வந்து இந்த ஓரணியிலிருந்து ஒவ்வொரு வீடாக நாங்கள் செல்லும் பொழுது வெறும் எங்களை பாராட்டத்துக்கு மட்டும் மக்கள் எங்கள்கிட்ட பேசுறதில்லை. சில கருத்துக்களையும் எடுத்து சொல்றாங்க, சில விமர்சனங்களை இதை சொன்னேன் நீங்கள் இன்னைக்கு செய்யலைங்கிற அளவிற்கு தான் இருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்து வீட்டுக்கும் போய் பேசுகின்றீங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒன்றிய அரசு நம்ம எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறோம், அதை மீறி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னதால இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. மக்களிடம் அந்த தெளிவை எடுத்து சொல்கின்ற விதத்தில் தான் இன்னைக்கு அதை நாங்கள் எங்களுடைய மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வெறும்னா எங்களுடைய திமுக காரங்க வீட்டுக்கு மட்டும் பார்த்து இன்னும் நீங்கள் இதோட கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் பழைய உறுப்பினர்களை காட்டிலும் புது உறுப்பினர்களை சேர்க்கை, ஏன்னா பழைய உறுப்பினர்கள் ரினியூவல் பண்றதை காட்டிலும் புது உறுப்பினர்கள் சேர்க்கை தான் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்ந்துக்கிறோங்கிற அளவுக்கு வருகிறார்கள். உள்ளபடியே அவர்களையும் நாங்கள் வருகின்றோம். தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட தேர்தல் பிரச்சாரம் இதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு, சுற்றுப்பயணம். அதுல வந்து 1500 ரூபாய் நாங்க கொடுக்க இருந்தோம், ஆனா திமுக அரசு 1000 ரூபாய் கொடுத்திருக்கு. அதான் சொல்றேன், நம்பிக்கை தானே. யாரு சொன்னா செய்வா, இல்லை யார் சொல்றது வந்து வெறும் வெத்து அறிவிப்பாக இருக்கும் என்பதை மக்கள் உணர்ந்த காரணத்தினால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் செய்வார்கள் என்ற நம்பிக்கையின் மீது எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் அதை நிறைவேற்றிருக்கோம் என்று தான் சொல்றோம். இனி அவங்க நான் 1500 ரூபாய் தரேன், 2000 தரேன், 3000 தரேன் என்று சொன்னாலும் அது மக்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள் நம்பிக்கை இருக்கு. மலையாள திரைப்படத்தை பார்த்து தான் வந்து இந்த பாவரிசை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பண்ணீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு கழுத்து வலிலாம் ஏற்படும். பல பேர் ஆய்வு செய்யாம நீங்க பண்ணிட்டீங்க. பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க. நாங்கள் வந்து இதை நான் அறிவிக்கும் பொழுதே அன்னைக்கே நான் கொடுத்த பேட்டியை பார்த்துருந்தா அது புரிஞ்சிருக்குமாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கான ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ், அன்கன்வென்ஷனல் மெத்தடா, அதாவது வழக்கத்துக்கு மாறான ஒரு செயலை நாங்கள் பண்ணும்போது அது ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் அது பயனுள்ளதாக இருக்குதான்னு பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேக் பெஞ்ச் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த பெஞ்சில் உட்காந்தாலும் படிக்கிற பிள்ளைங்க தான் வரப்போதும். அறிவாளி பிள்ளைங்க கூட பேக் பெஞ்சிலாம் வந்துக்கலாம். அதெல்லாம் கடந்து நம்ம டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லெக்சரிங் பேசிஸில் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனாக ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கணும் பிள்ளைங்க கிட்ட. அப்போ அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரிய வேண்டும். அதே மாதிரி ஒரு பிள்ளைங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறது, வெக்கப்படாமல் ஒருத்தர் ஒளிஞ்சிக்காமல் ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லாமல் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான் நாங்கள் பண்ணுறது. ஏன்னா இது சொன்னதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்கூலுக்காக போகும்பொழுது பின்னாடி இருக்கிற பையன் எப்படி ஃப்ரெண்ட் இதுக்கு தெரியுமா, இந்த பையன் ஹைட்டாக இருக்கானே, இந்த பையன் குள்ளமாக இருக்கானே என்று சொல்லும் பொழுது தான் சரி ஒரு விதத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்கிற விதத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸை பார்த்துட்டு இது சார்ந்து 1 வீக் கழிச்சு எங்களோட சிஓஸ் என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும் அது சார்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தோம். அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள் குழந்தைகளுக்கு கழிவறை கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் அது விசாரிக்க சொல்லியிருக்கோம். அது என்ன பேஸ்டு வந்து கண்டிப்பாக நாங்கள் ஆமாம் இன்னைக்கு கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. நான் அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கின்றது. ஸோ அது சார்ந்து என்ன இப்போ காவல்துறை மூலமாக அது யார் அதில் ஈடுபட்டு கண்டிப்பாக எடுக்கப்படும். அதுக்கு முன்பாக அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் எவிடன்ஸ் கிடைக்கும் போது செஞ்சவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய பலமே வந்து எங்களுடைய கூட்டணி தான். அதனால் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைக்காக நான் தலைவர் அடிக்கடி சொல்வது அதுதான். இது வந்து ஒரு சீட்டுக்காக சேர்ந்த கூட்டணியில் இது கொள்கை கூட்டணியாக இருக்குது. எங்களோட தோழமை கட்சி சந்திக்க ஒவ்வொரு தலைவருமே நீங்கள் அதை சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். 10 ஆண்டு காலம் இதை வந்து எப்படி நம்முடைய தலைவர் வந்து ஒரு பாச உணர்வோடு ஒரு அண்ணன் தம்பியோடு கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அதே போல 2026 அதே பலத்தோடு நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி 200 தாண்டி வெற்றி பெறும் நம்பிக்கை உட்பட 24 சம்பவங்களுக்கு வந்து திராவிட மாடல் மன்னிப்பு கேட்கணும். அது சார்ந்து தலைமை கழகம் வந்து ஒரு பள்ளிகள் இரவு நேரங்களுக்கு சமூக கூடாரமாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் உள்ள வராங்க அப்படின்ட்டு. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப நீங்க திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த
வந்திருக்கின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க இல்லையா நீங்க அது சார்ந்து யார் யார் அந்த மாதிரியான விதத்தில் வந்து பள்ளிக்கூடத்தை தவறான விதத்தில் பயன்படுத்துகிறார்களோ அவர் மீது கண்டிப்பாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கண்டிப்பாக எடுக்கும்.